இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? மாங்காய் பச்சடி. ம். புளிப்பான மாங்காய் வச்சு ஒரு பச்சடி பண்ண போறோம். ம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பாத்துடலாமா? பார்க்கலாம். ஓகே. மாங்காய் பச்சடி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்திரலாம் வாங்க. மாங்காய் பச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: மாங்காய் 1, வெல்லம் 1 கப், வரமிளகாய் 2, கடுகு அரை டீஸ்பூன், வேப்பம்பூ சிறிதளவு, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன். மாங்காய் பச்சடி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்ப எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களை பத்தி சொல்லுங்க. ஒரு சின்ன அறிமுகம். நீங்க என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் நான். 2 பசங்க எனக்கு. மற்றபடி கோலம் இதெல்லாம் நல்லா போடுவேன். சமையல் இன்ட்ரெஸ்ட்? சமையல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அம்மாவும் ரொம்ப நல்லா பண்ணுவா. அம்மாலாம் அவியல் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவா. எங்க மாமியாரும் ரொம்ப நல்லா பண்ணுவா. அவளும் வெண்டைக்காய் கூட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவா. சமையல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவேன் நிறைய. நீங்க ஓகே. பசங்க என்ன பண்றாங்க? பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? மாங்காய் பச்சடி பண்ண போறோம். ஓகே. அடுப்பு பத்த வச்சிருக்கோம் ஆல்ரெடி. புளிப்பான மாங்காய் வந்து நல்லா வாட்டர் விட்டு நம்ம நல்லா ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். ஓகே. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாமா? பாருங்க. போதும். இப்போ நீங்க இது எப்படி வேக வச்சிருக்கீங்கறத சொல்லிடுங்க. சில பேர் வந்து குக்கர்ல வைப்பாலே, நீங்க எப்படி வேக வச்சிருக்கீங்க? மாங்காவை நல்லா இலிச்சட்டியில உப்பு, மஞ்சப்பொடி, பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளத்தை நம்ம தனியா கரைசல் பண்ணி அதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு போட்டுருணும். இப்போ இதுல என்னென்னலாம் சேர்க்க போறோம்னு சொல்லுங்க. மஞ்சப்பொடி 1 பிஞ்ச். ஓகே. உப்பு 1 பிஞ்ச். அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக. ஓகே. பச்சை மிளகாய் 1 பச்சை மிளகா. தாளிக்கும் போது இது மிளகா தாளிச்சுக்கலாம். ஓகே. இது கூட என்ன பண்ண போறோம்? இப்போ வெள்ளத்தையும் நம்ம வெள்ளத்துக்கு அளவு இருக்கா? வெள்ளத்துக்கு 1 கப்புக்கு 1 கப்பு போட்டுக்கலாம். 1 கப்புக்கு 1 கப்பு போட்டுக்கலாம். சரி, போட்டுருங்க. வெல்லம் வந்து கல்லு மண்ணு இருந்தது அப்படின்னா நீங்க கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேருங்க, வடிகட்டிட்டு சேருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாவே போட்டுடலாம். இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டாவே போட்டோம் இல்லையா? வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். அது கரைஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க என்ன ஸ்பெஷலா பண்ணுவீங்கிறத அப்படியே சொல்லுங்க, கலரிண்டே சொல்லுங்க. ஸ்பெஷல் அல்வா இதுல ஆப்பிள் அல்வா பண்ணுவேன். ரொம்ப நல்லா பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதிரசம் எல்லாமே கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லா இதுவும் நல்லா பண்ணுவோம். எப்ப வந்து சமையல் கத்துண்டேன்? நான் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் சமையல் கத்துண்டேன். எங்க மாமியார் ஆத்துல வந்து தான் கத்துண்டேன். அம்மாவும் ரொம்ப நல்லா பண்ணுவா. அம்மாவும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. ஓகே. பட் பண்ணது வந்து மாமியார் ஆத்துக்கு வந்துட்டு தான் எல்லாமே எல்லா நாட்கிழமையும் கரெக்டா எல்லாமே பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து கத்துண்ட உடனே என்ன முதல் டிஷ் பண்ணேன் ஞாபகம் இருக்கா? சக்கரை பொங்கல் தான் முதல்ல பண்ணோம். பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுல இருந்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். புளியோதரை எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுவோம். ஓகே. உங்க ஆத்துல எது ரொம்ப பிடிக்கும் நீங்க பண்றதுலயே? வடை ரொம்ப பிடிக்கும். உளுந்து வடை ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா பண்றேன்பா. அதுதான் எங்க ஆத்துல எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகே. உங்க அம்மாவோட ஸ்பெஷல் டிஷ்? அவியல் ரொம்ப நல்லா பண்ணுவா. அவியல்ல சேப்பங்க போட்டு பண்ணுவா. அது ரொம்ப நல்லா இருக்கும். அது எங்க ஆத்துக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா காயும் சேப்பா தானே? சேப்பா. அதுல சேப்பங்க சேர்த்தோம்னா அது ரொம்ப பைண்டிங்கா ரொம்ப நல்லா இருக்கும். அது அம்மா ரொம்ப ஸ்பெஷலா பண்ணுவா. அதே மாதிரி எங்க மாமியாரும் ரொம்ப நல்லா வெண்டைக்காய் கூட்டு ரொம்ப நல்லா. அதுல வெண்டைக்காய் கூட்டு எப்படின்னா அது புளி விட்டு பருப்பை போட்டு கூட்டு பண்ணுவா. தோரம்பருப்பு போட்டு கூட்டு பண்ணுவா. சாம்பார் பண்றதுக்கு பதிலா சாம்பார் மாதிரி ரொம்ப தண்ணா இல்லாம கெட்டியா நல்லா பண்ணிடுவா. அதை பண்ணிடுவா அவங்க. சோ 2 பேருமே ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவா. சோ அவளோட இதுல நமக்கும் எல்லாம் நல்லா கத்துக்கிற ஒரு இது கிடைச்சது. ரொம்ப நல்லா பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இல்ல இப்ப வெண்டைக்காய் கூட்டு சொன்னேன். இப்ப வெண்டைக்காய் கூட்டுல வந்து புளி சொல்லிட்டேன், தோரம்பருப்பு சொல்லிட்டேன், குழம்பு பொடி நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கலாம். போட்டு உப்பு போட்டுட்டு நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டி நம்ம சாம்பார் பண்றதுக்கு பதிலா நிறைய வெண்டைக்காயை போட்டு அது கூட்டா பண்ணிடுறோம். ஆமா, அப்படி பண்ணிடுவா. தாளிக்கிறது வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டு. இப்ப இது வந்து நம்ம வந்து தமிழ் வருஷப்பருப்புக்கு பண்ற மாதிரி மாங்காய் பச்சடி ஸ்பெஷலா பண்றோம். அறுசுவையும் இதுல இருக்கிறதுனால இந்த மாங்காய் பச்சடியை நம்ம அவசியம் தமிழ் வருஷப்பருப்புக்கு நம்ம பண்ணணும். ரொம்ப எல்லாரும் இதை பண்ணி நல்லா கொண்டாடணும். இது பண்றோம் இல்லையா? இப்போ இதை தவிர இப்ப மாங்காய் சேர்க்காம இல்ல வேற என்னெல்லாம் சேர்க்கலாம்? அதாவது தமிழ் வருஷப்பருப்பு விட்டுருங்க, அதுக்காக நம்ம ஸ்பெஷலா பண்ணி காமிக்கிறோம். சில பேர் வந்து பைனாப்பிள் சேர்க்கலாமாலாம் கேட்பா இல்லையா? அது கூட இந்த வெள்ளத்தோட சேரும் போது வரும்போது வேற டேஸ்ட் இருக்கும்ல? ஆமா, அந்த மாதிரியும் பண்ணலாமா? பண்ணலாம். சக்கரவள்ளி கிழங்கு போட்டு கூட நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வெல்லமும் சக்கரவள்ளி கிழங்கையும் போட்டு
அதுல கொஞ்சம் ஒரு ஏலக்காய் பொடி பொடி தேங்காயும் போட்டு, போட்டுட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அப்படியும் பண்ணி நம்ம செமி இதுவா சாப்பிடலாம். ஓகே. பச்சடி மாதிரியும் பண்ணி சாப்பிடலாம். பண்ணி சாப்பிடலாம். ஓகே. இது நல்லா சேர்ந்து வரணும் இல்லையா? ஆமா. கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கெட்டியா வந்துடுச்சுன்னா நம்ம சேர்ந்து தாளிச்சு கொட்டிடலாம். அவ்வளவு. ம். ஓகே. சேர்ந்து வரட்டும். இப்ப வெல்லம் சேர்த்து வந்துட்டு இருக்கா? நல்லா ஆயிடு. நல்லா ஆயிடு. சேர்ந்து வந்துட்டு இருக்கு. சேர்ந்து வெல்லமும் வந்துட்டு சேர்ந்து. இருக்கு. ஓகே. தாளிக்கலாமா? இல்ல ஆமா, இன்னும் கொஞ்ச நேரம் தாளிச்சிடலாம். ஆகட்டுமா? இல்ல போதும். இது அணைச்சு. இப்ப இந்த பக்கம் தாளிச்சுக்கலாம். இல்லைன்னா சிம்ல சிம்ல வச்சுக்கலாமா? நெய் தான் சேர்க்க போடுமா? ஆமா, நெய் சேர்த்தா இந்த வேப்பம்பூக்கு நெய் சேர்த்தா நல்லது. ஓகே. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு. ஓகே. நெய்ல ஏன் தாளிக்கிறோம்? நெய் வந்து ஊற்ற தாளிச்சா வேப்பம்பூக்கு ரொம்ப நல்லது. அதனால நம்ம நெய்ல தாளிக்கிறோம். ஓகே. கொஞ்சம் கடுகு சேர்த்திருக்கோம். கடுகு சேர்த்திருக்கோம். ஒரு வரமிளகாய். வேப்பம்பூ இதோ அது இந்த கடுகு வெடிச்ச உடனே வேப்பம்பூ. இது சும்மா வரமிளகா பிச்சு போடணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. அந்த ஒரு கொஞ்சம் காரம் அதில் சேர்ந்தா போதும். அப்படியே சேர்த்துங்க. சரி. ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால இது ஒரு இது போட்டா வேப்பம்பூ போட்டுடலாம். இப்போ காஞ்ச வேப்பம்பூ வந்து நம்ம ரசத்துக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தா அதை கூட சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ வருஷப்பருப்புல புதுசா கிடைக்கிற பூ கிடைச்சதுன்னா அதை போட்டோம்னா ரொம்ப நல்லா இதுவா இருக்கும். கொஞ்சம் பண்ணுவாரு. இப்போ இதை சேர்த்துடலாமா? இப்போ தாளிச்சதை சேர்த்தாச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சேர்ந்து வந்துடுத்து. ஆஃப் பண்ணி நம்மளுடைய மாங்காய் பச்சடி ரெடி. இப்போ வந்து சர்வ் பண்ணிடுவோம் நாம. மாங்காய் பச்சடியே ஒரு டேஸ்ட் தான். சுவையான அதோட புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து அந்த வேப்பம்பூவோட அந்த இது சூப்பரா அறுசுவையும் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது. நம்ம லைஃப்பும் அதே மாதிரி பேலன்ஸ்டா நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம இந்த பச்சடியை வருஷப்பிறப்பு அன்னைக்கு பண்ணி நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். ஓகே.